ஹல்லேலூயா, praise God. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் மே மாதம், இந்த மாதத்தில் புதிய மாதத்தில் ஆண்ட புதிய காரியங்களை நம்முடன் பேசி புதிய அற்புதங்களையும் புதிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்வாராக. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் போன மாதம் முழுவதும் நமக்கு அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை என்றும் துதியுங்கள், என்றும் பாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஓ ஹெவன்லி ஃபாதர், we praise you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே தேவரீர், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவே தேவரீர், உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே தேவரீர். பாவராதங்களாக இருக்க க்ஷமிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க தேவரீர். அப்பா நீர் எங்கள் மூலமாக கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவ நீர் கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க. நாங்கள் உங்கள் வார்த்தையை கீழ்ப்படி அதன்படி நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே தேவரே. மட்டுமாக இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக நன்றி. அதிசயங்களை செய்கிற தேவனே, அற்புதங்களை செய்கிற தேவனே, எங்களை வழிநடத்தி பலப்படுத்து. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாம் உண்டாவதாக. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரை. வழிநடத்தி பலப்படுத்து. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை துதித்து நாம் பாடுவோம். முதல் பாடலாக ஆண்டவரை நோக்கி பாடுவோம். Hallelujah. துதித்து பாடிட பாத்திரரே. கர்த்தர் துதித்து பாடிட பாத்திரமாய் இருக்கிறார். Hallelujah. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, நீயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே நன்றியாலுள்ளமே. மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா.
பார்ப்போம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. We praise you Lord. We praise you Lord. We glorify you Lord. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. Jesus Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 4 மாதங்களாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். God is great. God is gracious and merciful. Hallelujah. ஆண்டவர் இந்த 4 மாதங்களாக நம்மை வழி நடத்தி இந்த நாளில் கூட புதிய மாதத்திற்குள் நம்மை வரவழைத்திருக்கிறார். Hallelujah. கர்த்தர் புதிய மாதம் இந்த மே மாதத்தில் நமக்கு பெரிய காரியங்களை அதிசயங்களை ஆண்டவர் காட்டப் போகிறார். Hallelujah. கர்த்தர் சொல்வதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. கர்த்தர் சொல்வதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நினைத்ததை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதை அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்துவார். ஏன் எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். Why all these things are happening in my life? ஆண்டவர் சொல்கிறார், I am taking you to a place where I will be your Lord. Hallelujah. நான் ஒரு இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன். அந்த இடத்தில் நானே ஆண்டவராய் இருக்க போகிறேன். அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போய் செல்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள். பார்த்து இவர்கள் ஆண்டவர் உயர்ந்தவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. இவர்களுடன் இவர் ஆண்டவர் தங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பி வாழும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கூட இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அழைத்தார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் புதிய இடத்தில் கானான் தேசத்தில் ஆண்டவர் சொன்னது இதுதான். ஹல்லேலூயா. இது எகிப்து போல கிடையாது. நீ கர்த்தரை மட்டும்தான் இந்த இடத்தில் நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ வானத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏன் இந்த சூழ்நிலை? கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வழிகளில் பழகிக்கொள். Practice and be prepared to face God. Hallelujah. அவர் வழிகளில் நீ நடந்து பழகிக்கொள். Hallelujah. எல்லா பாரங்கள், எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரை என்றைக்கும் வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே.
பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is sharing the yoke with Jesus Christ. Hallelujah. என்னுடன் நீ என்னுடைய லகுவை சுமந்துகள். இது பாரமாய் இருக்காது என்கிறார் ஆண்டவர். Hallelujah. My yoke is light. ஆண்டவர் சொல்வது இதுதான். நீ என்னுடன் பயணம் செய்யும் பொழுது உனக்கு ஆபத்து பிரச்சனை எதுவும் வராது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். நீ என்னுடன் வா. Hallelujah. Walk with me and you shall see the blessings of the land. உன்னுடைய ஆசீர்வாதங்களின் நிலங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீ பார்ப்பாய். நீ என்னுடன் நடந்தால். Hallelujah. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. ஆண்டவரே இரட்சகர், ஆண்டவரே மீட்பர், உனக்கு தோள் கொடுக்கும் ஒருவர் இருக்கிறார் என்றால், நீ அழ வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால், அது கர்த்தர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நீ அவரிடத்தில் நெருக்கமாய் உன் வாழ்க்கையை வைத்துக்கொள். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எவ்வளவு இடுக்கமான, எவ்வளவு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீ அதிகமாக கர்த்தரிடத்தில் வருவதுதான் சரியானது. ஹல்லேலூயா. இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த நேரங்களில் நீ கர்த்தரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். கடந்த மாதம், கடந்த வாரம், கடந்த ஆண்டு, கடந்த 10 ஆண்டுகள் இதை நீங்கள் திரும்பி பார்த்தால், உங்கள் சிறு வயதிலிருந்து நீங்கள் திரும்பி பார்த்தால், கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடாமல் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்மை சீர்படுவதற்காகவும், நம்மை சரிப்படுத்துவதற்காகவும், அவருடைய சித்தத்தில் நடத்துவதற்காகவும் தான் இதை எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில வரவைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நல்லவர், ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒரே ஆண்டவர், கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அன்னைக்கு கர்த்தரையே மட்டும் நம்பி வந்தான். இன்றைக்கு ஹல்லேலூயா, நீ ஆபிரகாமை போல் இருக்கிறாயா? ஆபிரகாம் கர்த்தரை மட்டுமே நம்பி வந்தான். அவன் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய தகப்பன், தாய், தன்னுடைய எல்லா சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே, நான் நீங்கள் காட்டும் இடத்தில், நீங்க கொடுக்கும் இடத்தில், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லிவிட்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆபிரகாம், ஹல்லேலூயா, ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையை பாருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் நடந்தான். விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்தான். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் செய்ததென்ன? 1000 நன்மைகளை வாழ்க்கையில செய்தார். 1000 நன்மைகளை ஆண்டவர் ஹல்லேலூயா வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கும் செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில நன்றி உள்ள இருதயமாய் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். God is great. He can do thousands and thousands of miracles in your life. Hallelujah. நன்றி ஆண்டவரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
பரிசுத்த ஆண்டவர் ஹல்லேலூயா நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்வது இதுதான், நெருக்கமான வாழ்க்கை, fellowship and relationship with the Lord Jesus Christ. Hallelujah. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக்கொள். இனிமேல் வரப்போற காரியத்தை நீ எதிர்கொள்ள, to face the things that is going to come, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பலப்படுத்திக்கொள் என்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் செய்வேன், ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார். ஹல்லேலூயா. What are you doing today? What are you doing today for the kingdom of God? கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார். கர்த்தர் சொல்வதை, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்வதை நீ நிறைவேற்று. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யும் காரியங்களை நீ நிறைவேற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு அழகான வழியை காட்டுகிறார். There is an open door. திறந்த வாசல் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார். There is an open door before you. Hallelujah. Go through that door. அந்த வழியாக நீ போ. கர்த்தர் உனக்கு அந்த வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த திறந்த வாசலை, ஹல்லேலூயா, நீ பயப்படாமல் நுழைந்து போ. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களுக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கை மூலமாக அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுத்தால், ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான், அதனால் கர்த்தர் அவன் வாழ்க்கை மூலமாக அதிசயங்களை தேசத்திற்காக செய்தார். அதை போல நீயும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை காட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீ கர்த்தரை நம்பி ஜீவித்தால் ஆண்டவர் செய்யும் காரியம், ஹல்லேலூயா, அவரே வானத்தையும் பூமியும் படைத்தவர், சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. உன் வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ அவர் வழியில் நடந்தால் அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. உனக்கு இந்த மாதத்தில் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறார். God is opening a door for you, a greater door, hallelujah, for his purpose. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக ஒரு திறந்த வாசலை உன் வாழ்க்கையில இந்த மாதத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ அதன் வழியாக செல். ஹல்லேலூயா. கர்த்தரே உன்னை விடுவிப்பார். கர்த்தரே உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பா ஒமேகாவும் மானவரவர். ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பா ஒமேகாவும் மானவரவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya. பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் ஒரே சத்தம், holy 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 is the Lord God Almighty. hallelujah. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அன்பின் தேவன், கிருபையின் தேவன். hallelujah. அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். hallelujah. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை உள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர் நீர். ஹalleluya. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya. நீர் எங்களை வழி நடத்தும் தேவன். ஹalleluya. ஆண்டவரே தேவரீர், இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர். அப்பா தேவரீர், நீர் ஆண்டவர் வழி நடத்த
நடத்தும் தேவன், சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன், உருவின பட்டயத்தோடு எங்களுக்காக முன் செல்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவின பட்டயத்தோடு முன்பதாக செல்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கும் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் உள்ளே நாங்கள் இந்த மாதத்தில் செல்ல போகிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க. ஓ ஷபா ராபா ரெக்காபா. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ரட்சகர், கர்த்தரே மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சுகவீனம், பலவீனம், வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Lord Jesus, in thy mighty name, Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சுகவீனங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, மரணத்தை ஜெயித்திருக்கிற ஆண்டவரின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நீக்குகிறோம். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் இந்த நேரத்தில் கூட உன் உடம்பில், உன் சரீரத்தில் இருக்கும் எல்லா வியாதிகளும் பறந்து ஓடும். கர்த்தர் உன்னை விடுவிப்பார் நீ விசுவாசித்தால். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பு, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இருக்கும் எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள், எல்லா பண தட்டுப்பாடுகள் எது இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாசல்களை திறக்கிற ஆண்டவர், பூட்டி இருக்கும் கதவுகளை திறக்கிற ஆண்டவர், பூட்டி இருக்கிற வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைத்து எறிகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஃப் யூ பிலீவ், ஹல்லேலூயா, இந்த மாதத்தில் நீ விசுவாசித்தால் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை வசனம் மூலம் எங்களோட பேசுங்க, கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. என்னால் கூட கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் நம் வாழ்க்கையில் கூட. நம்முடைய ஆராதனை பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 7:30 ஜேடிஏ ஹாலில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதோடைய மறு ஒளிபரப்பு தான் நீங்கள் வந்து இப்போ IMTVயில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நீங்கள் கர்த்தர் உங்களுடன் பேசினால், கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஆராதனையில் நீங்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். ஜீசஸ். இந்த மாதத்தில் கூட பாருங்க, ஆண்டவர் ஒரு புதிய வார்த்தையை, நமக்கு ஒரு புதிய காரியங்களை, தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு பட்டணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். We are seeing a city from the biblical account. வேதத்தில் இருக்கும் வசனங்கள், வார்த்தைகள், வேதத்தில் இருக்கும் வரலாறுகளை வைத்து ஒவ்வொரு மாதமும் இதில் இருக்கும் பட்டணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய வேதத்தில் ஆண்டவர் நம் கண்களை திறந்து அதிசயங்களை பார்க்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பட் தோஸ் ஹூ பிலீவ், அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தை வார்த்தையாக போகாமல் நீ விசுவாசித்தால், இஃப் யூ பிலீவ் இன் த வேர்ட், தென் த வேர்ட் கிரியேட்ஸ், the word is created in your life. உன்னுடைய அந்த வார்த்தை என்ன செய்கிறது, உன் வாழ்க்கையில கிரியை செய்து அது அப்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா. praise God. இந்த மாதத்தில் நாம் பார்க்க தமஸ்கு பட்டணம், டமாஸ்கஸ். ஹல்லேலூயா. தமஸ்கு பட்டணத்தை நாம் பார்க்க போகிறோம். praise God. பாருங்க, இந்த தமஸ்கு பட்டணத்தில் எப்ரோன் பற்றி போன மாதத்தில் பேசும்பொழுது நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த தமஸ்கு பட்டணத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியம், அந்த பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா சிரியா
நாட்டின் ஒரு கேபிட்டலாக இருக்கு. ஆராம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. சிரியா நாட்டுக்கு ஆராம்னு சொல்லிட்டு ARAM அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம், பெரிய பட்டணம், பெரிய ஒரு தேசம் அது. அந்த பெரிய தேசத்துக்கு, சிரியா தேசத்திற்கு தலைநகரமாக தமஸ்கு பட்டணம் இருந்தது. டமாஸ்கஸ் was the capital of that country. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பட்டணம் ரொம்ப என்ன ஒரு பட்டணமாக இருந்தது என்றால், முக்கியமான கேட்வே, ஒரு வழியாக, எதற்கு வழியாக இருந்தது என்றால், அந்த காலத்தில் பாபிலோன்லேருந்து எகிப்திற்கு போவதற்கும், பாபிலோன்லேருந்து இஸ்ரேலுக்கு போவதற்கும், இங்கிருந்து எகிப்திலிருந்து வர்த்தகமாக அங்கே பாபிலோனுக்கோ இல்லை மற்ற அசிரிய நாடுக்கோ எந்த நாட்டிற்கு போனாலும் அது தமஸ்கு பட்டணம் வழியாக தான் போக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. அதுதான் ஒரு வழியாக, பெரிய ஒரு ட்ரேட் சிட்டியாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். Damascus was an important city as a trade route and a cultural route. Hallelujah. இன்றைக்கு கூட நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா சிரியா தேசத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. போரினால் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளால் போய் பார்க்க முடியவில்லை. நிறைய பழைய பவுல் காலத்து சபை, பவுல் மற்ற டிசைபிள்ஸு, மற்ற இந்த பழைய கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருந்த நிறைய ஆலயங்கள் அங்கே இருக்கிறது. ரொம்ப பழமை வாய்ந்த பாபிலோன், எப்படி மெசொப்பொட்டேமியா, பாபிலோன், எகிப்து, இஸ்ரேல், இந்த மாதிரி எப்படி பழங்காலத்து குடிமகள்களாக இருந்தாங்களோ, பழங்காலத்து ஒரு சிவிலைசேஷனாக இருந்ததோ, அதை போல் நம்ம எப்படி தமிழ் நாடும் ஒரு பழைமையான ஒரு மண்ணாக இருந்ததோ, அதே போல் தமஸ்கு பட்டணமும் ஒரு பழைய ஒரு ட்ரேட் ரூட்டாக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, இந்த பட்டணத்தில் நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் யோர் திங்கிங், அதாவது உன்னுடைய சிந்தனைகளில் ஒரு திருப்பம் வேண்டும், எதிர்முனையான ஒரு திருப்பம் வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சேஞ்ச் இன் யோர் திங்கிங், உன்னுடைய சிந்தனைகளிலிருந்து நீ அப்படியே டைரக்டாக எதிர்மனையாக, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹவு we should think differently. Hallelujah, praise God. நாம் ஒரு வசனத்தை படிப்போம். ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 15, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த காரியம் நடந்த பிறகு, எந்த காரியம் நடந்த பிறகு ஆபிரகாம் போய் லோத்து அவனுடைய குடும்பத்தார் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். அந்த மீட்டு கொண்டு வந்த பிறகு அவன் கர்த்தருக்கு அவன் 10ல் ஒரு பங்கையும் கொடுக்கிறான். அதை தவிர அவன் திராட்சரசமும் அப்பமும் மெல்கிசேதேக்கு, ஆண்டவரின் ஆசாரியனாக மெல்கிசேதேக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் நடக்கிறது 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு, after this happened, what happened? ஒரு உடன்படிக்கை ஆபிரகாம் செய்த பிறகு, after Abraham had a covenant with God. Hallelujah. அவன் கர்த்தருடன் உடன்படிக்கை செய்தான். கர்த்தர் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்போதுதான் ஆபிரகாமே இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு.
கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று the chapter of Abraham starts there. அங்கதான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் என்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வரார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். நீ இருக்கும் இடம் ஊர் பட்டணத்தில் இருந்து அப்படியே 90 டிகிரி மனது சேஞ்ச் இன் மைண்ட், சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், சேஞ்ச் இன் கேரக்டர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நேராக நான் சொல்லும் வழியில் நான் காட்டும் இடத்திற்கு நீ போ என்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னது. அதற்கப்புறமாக ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த நேரத்தில் he believed in his heart that God is going to make him a great generation. என்ன சொன்னார் ஆண்டவர் பாருங்க. அதே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு இதை சொல்லும் பொழுது அவனுக்கு இது சரியாக புரியவில்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான், கர்த்தர் என் வாழ்க்கை மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா. ஆனால் பெரிய ஜாதியாக்க போகிறேன், பெரிய தேசமாக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஈசாக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வரிசையா நீங்க படித்துன்னு வந்தா அவன் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆனால் அவன் இருதயத்தில் இருந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் பெரிய தேசமாக ஜாதியாக மாற்றப் போகிறேன் என்று சொன்னதால் அவன் அதை நம்பினான். ஆனால் அவன் மூலமாக இல்லை என்பது அவன் சிந்தித்தான். ஹல்லேலூயா. This is the difference between thinking, great thinking minds. சிந்திக்கும் கர்த்தருக்காக உன்னுடைய சிந்தனையை மாற்று. Change your thought process towards God. கர்த்தருக்காக உன் சிந்தனை. ஏன் ஆபிரகாம் என்ன நினைத்தான்? கர்த்தர் என் மூலமாக ஒரு பெரிய தேசமாக மாற்றப் போகிறார் என்று அவன் நினைத்தான். ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனுடைய சரீரத்தை வைத்து, அவரை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. He believed God, கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தான், இல்லை என்று சொல்லவில்லை. He believed. ஏனால் 12ஆம் 1ஆம் he believed. அவன் அதற்கேற்றபடி ஆண்டவர் அதற்கு அப்புறமா கூட 2-3 வாட்டி ஆண்டவர் அப்பியர் ஆகிறார். ஆபிரகாமுக்கு பர்சனலாக அப்பியர் ஆகி அவனுடன் பேசுகிறார். அவன் விசுவாசித்தான். அதனால்தான் பாருங்க, அவன் கர்த்தருடன் உடன்படிக்கை 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தருடன் உடன்படிக்கை செய்த பிறகு, ஆஃப்டர் ஏப்ரஹாம் மேட் a covenant with God, எப்படி செய்தான் உடன்படிக்கையை? அவன் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறான், 10ல் ஒரு பங்கை எடுத்து கொடுக்கிறான். உடன்படிக்கை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. 10ல் ஒரு பங்கை எடுத்து கொடுத்து திராட்சரசமும் அப்பமும் அந்த உடன்படிக்கையை ஆரம்பிக்கிறான். அந்த கல்ச்சர் அங்கே ஆரம்பிக்கிறான். அதை செய்தவுடன் ஆண்டவர் அவனை பார்த்து அப்பொழுது பேசுகிறார், நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன், நானே உனக்கு, படிங்கது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். I am a great reward. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா I am a great reward போட்டிருக்கு. உனக்கு ஒரு பலனுமாய், உனக்கு ஒரு பரிசாக, உனக்கு வாழ்க்கை தேவையான ஒரு பொருளாக, ஒரு தேவையான காரியமாக, உனக்கு எல்லாமாய் நான் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எதற்காக பயந்திருப்பான்? See, God says don't be afraid. அப்ப ஆபிரகாம் பயந்திருக்கிறான் என்று அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஆபிரகாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக பயந்திருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்கிறார்.
நிறைய இடத்தில் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜனங்கள் அந்த இடத்தில் பயந்து இருந்தார்கள் என்று அர்த்தம். மோசே ஜனங்களை ஆண்டவரை பார்த்து செங்கடலுக்கு ஆப்போசிட்ல வந்து நின்றுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, என் ஆண்டவரே என்று கதறும் பொழுது ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார். ஏனென்றால் மோசே அந்த இடத்தில் பயந்து விட்டான். என்ன செய்வது, இந்த பக்கம் எகிப்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் கடல் இருக்கிறது, செங்கடல் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாமல். அப்போ இந்த இடத்தில் ஆபிரகாம் he is afraid, பயந்திருக்கிறான். எதை காத்து பயந்திருக்கிறான்? அதுக்கப்புறம் படிங்க 2ஆம் வசனம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலிசேயர் என் வீட்டு விசாரணை காரணத்தனாய் இருக்கிறானே என்றான். ஆமா பாருங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். பாருங்க, ஆபிரகாம் என்ன நினைத்தா, நம்ம என்ன நினைக்கிறோம்? 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தான். உன்னை பெரிய தேசமாக்க போகிறேன், பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன் மூலமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஆமாம் என்று விசுவாசித்தான். ஆனால் அவன் மூலமாக பிறக்க போகும் பிள்ளையை அவன் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறது, ஆபிரகாமே தன்னுடைய வாயிலிருந்து என்ன சொல்கிறான் வார்த்தையாக, என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையும் நீங்கள் கொடுக்கவில்லையே, என்னுடைய எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு போக போகிறது? எலியேசர், தமஸ்கு பட்டணத்தின் எலியேசருக்கு போக போகிறது என்று. ஹல்லேலூயா. தமஸ்கு என்ற பட்டணம் இங்கே அறிமுகமாகுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் முதலாக தமஸ்கு பட்டணம், அப்போ ஆபிரகாம் காலத்தில் இருந்தே தமஸ்கு பட்டணம் அங்கே இருக்கிறது. அவனுடைய கூட இருந்த இந்த வேலைக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவன். அவன்தான் எஜமானின் எல்லா பணிகளையும் புரிந்து கொண்டு செய்தவன் எலியேசர். ஹல்லேலூயா. எலியேசர் என்ன செய்கிறார்? இவன் தான் அங்கே ஈசாக்குக்கு ரெபேக்காளை தேடிக்கொண்டு போனவன். இவன் தான் தன்னுடைய எஜமானனுக்காக லாபான் வீட்டிற்கு போய் அங்கே ரெபேக்காளை பார்த்து ரெபேக்காளை ஈசாக்குக்கு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசமாய் இருந்த ஒரு எலியேசர், இவனுக்கு என்னுடைய சொத்தெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதமெல்லாம் போக போகிறது ஆண்டவரே, இதில் எனக்கு நீங்கள் எதுவுமே தரலையே ஆண்டவரே என்று ஆபிரகாம் சொல்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக அப்போ பாருங்க, ஆபிரகாமின் சிந்தனை என்ன? வாட் வாஸ் ஏப்ரஹாம் திங்கிங்? அவன் மூலமாக இல்லை, ஆனால் ஆபிரகாமுக்கு பேர் வரும்பாரு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிறது. என்ன நடக்க போகிறது? எலியேசருக்கு எல்லா சொத்தும் போய், எல்லா ஆசீர்வாதமும் போய், அவன் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் பேர் யாருக்கு தான் வரப்போகுது? ஆபிரகாமுக்கு தான் வரப்போகுதுன்னு யோசிக்கிறார் அவர். உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு தான் வரப்போகுது பேரு, ஆனா என் மூலமாக இல்லை, எலியேசர், தமஸ்கு பட்டணத்தின் எலியேசர் மூலமாக வரப்போகிறது. இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? சேஞ்ச் யுவர் திங்கிங், உன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள் என்கிறார். ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது தலையாட்டி ஆண்டவரே நீர் பெரியவர் வல்லவர் என்று சொல்லி உடன்படிக்கை ஆண்டவருடன் செய்த பிறகு ஆண்டவர் நீ பயப்படாதே என்று அவன் இருதயத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதுவரைக்கும் சொல்லவில்லை, அவன் அதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் நம்ம கூட பாருங்க, நம்ம நிறைய விஷயங்களை வெளியே சொல்லாமல் பயந்து கொண்டு இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா என்று நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. சேஞ்ச் யோர் திங்கிங், உன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள். உன் மூலமாக தான் ஆண்டவர் இதை செய்ய போகிறார் என்பதை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. By you and through you God is going to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? எலியேசர் மூலமாக இல்லை, தமஸ்கு பட்டணத்தின் எலியேசர் மூலமாக ஆண்டவர் இதை செய்ய போவதில்லை.
உன் மூலமாக தான் செய்ய போகிறார் என்ற சிந்தனை. ஹல்லேலூயா. இதற்கு நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். நம்ம இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அப்படியே இப்படி திரும்பி இப்படி ஃபோக்கஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு 100 வயது கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. சாரால் கற்பமாவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கும் தெரியும், சாராவுக்கும் தெரியும். ஏனென்றால் சாரா கிட்ட சொல்லும் பொழுதும் அவள் சிரித்தாள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து நாம் கர்த்தரை நம்புகிறோம். நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தரை நம்புறோம். ஆபிரகாம் அன்றைக்கு கர்த்தரை நம்பினான். ஆனால் there was a difference in his faith. அவன் விசுவாசத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் இருக்கும் விசுவாசமும் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கும் விசுவாசமும் வேறு வேறு. அவன் 15ஆம் அதிகாரத்தில் இருந்த விசுவாசம், ஆண்டவர் அவன் விசுவாசத்தை மாற்றுகிறார். அவன் சொல்கிறார், தம்பி நீ யோசிப்பது தவறு, ஆபிரகாமே நீ யோசிப்பது தவறு, சேஞ்ச் யுவர் டைரக்ஷன், த்ரூ யூ, உன் மூலமாக தான், உன் சரீரம் மூலமாக தான் இதை செய்ய போகிறேன் என்கிறார். படிங்க மேல அந்த 4ஆம் வசனத்தை. 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் எலியேசர், தமஸ்கு பட்டணத்தின் எலியேசர், he is not your heir. இவன் அல்ல. சேஞ்ச் யுவர் தாட். உன் விசுவாசத்தை நான் பாராட்டுறேன் ஆபிரகாம், உன் விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ எதை கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிற? எல்லாம் செய்வார். ஆமாம் விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்க எல்லாம் ஆனால் பேசிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய சிந்தனையை திருப்பு என்கிறார் ஆண்டவர். நீ சிந்திப்பது தவறாக சிந்திக்கிறாய். கர்த்தர் உன் மூலமாக எது நடக்க முடியாதோ, எது இம்பாசிபிளோ, எது சாத்தியக்கூறு இல்லாதது இருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் உன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விசுவாசிக்க விரும்புகிறார். இந்த தமஸ்கு பட்டணம், எலியேசர் தமஸ்கு பட்டணத்தில் இருந்து அவன் வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை. உன் சரீரம் மூலமாக, by your body. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பிலீவ். விசுவாசம் ரொம்ப முக்கியம். வார்த்தை மேலே விசுவாசிப்பது அவசியம். ஆனால் வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். தட் இஸ் another thing. போன மாதத்தில் நாம் பார்த்தது, விசுவாசி கர்த்தரை, கர்த்தர் வார்த்தையை விசுவாசி, அதுவும் வாழ்க்கையில செயல்படும். இன்றைக்கு என்ன சொல்கிறோம்? உன் சிந்தனைகள் சரிப்படுத்திக்கொள், வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு நீ அவரை விசுவாசி. ஹல்லேலூயா. தட் இஸ் தி கிரேட்னஸ். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனம் படிங்க. 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து லுக் அப், வானத்தை பார் என்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 13ஆம் அதிகாரம் பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, ஆண்டவர் இதற்கு முன்பதாக ஆபிரகாம் புரிந்து கொண்டார் என்பதற்காக ஆபிரகாமை பார்த்து, இந்த பூமி கீழே பார், லுக் டவுன், கீழே பார், இந்த பூமியை சுற்றி பார், இந்த மணலை போல உன்னுடைய வம்சத்தை மாற்றுவேன் என்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நினைத்தார் ஆபிரகாம் புரிந்து கொண்டான் என்று. ஆனால் அப்புறம்தான் தெரிகிறது ஆண்டவருக்கு ஆபிரகாம் புரிந்து கொள்ளவில்லை, விசுவாசித்தான். ஆனால் அவன் புரிதல் பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. அதனால் தான் இப்போ என்ன சொல்றாரு 15ஆம் அதிகாரத்துல, மேலே பார் என்கிறார். லுக் அப். இன்றைக்கு வரைக்கும் you have been seeing down. கீழே பார்த்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள், நாம் எல்லாம் கீழே பார்த்து கொண்டிருந்தவர்கள், சுற்றி பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் இந்த மாதத்தில்? don't see down, don't see around. சுற்றி பார்க்காதே, கீழே பார்க்காதே, மேலே பார். ஹல்லேலூயா. look up and count the stars என்றார். ஹல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் என்கிறார். இதுக்கு முன்பதாகவும் சொன்னார், மணலை எண்ணிப்பார் என்னார். ஆனால் நீ அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. you did not understand what God is trying to say. Today God is saying, now look up. மேலே பார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ மேலே பார்க்கும் பொழுதுதான், வானத்தை பார்க்கும் பொழுதுதான், ஆண்டவரை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். நீ வானத்தை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் மேலே உன் விசுவாசத்தை மாற்றிக்கொள். சேஞ்ச், புரிதலை சேஞ்ச், மாற்றிக்கொள். நீ யோசிப்பது, சிந்திப்பது தவறு. உன் மூலமாக தான் ஆண்டவர் இதை செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு யோசித்தா ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்கிறான். ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே இது என்ன செய்யலாம், ஆண்டவரே இது என்ன செய்யலாம். அவனுக்கு ஒரு கலக்கம் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து, இதை நீ செய்யாதே, நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் இவ்வளவு சொன்ன பிறகு ரொம்ப தெளிவா சொன்னார். உன் சரீரம் மூலம், பை யுவர் பாடி பட் ஃப்ரம் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் பாடி என்று சொன்ன பிறகு அப்பொழுதும் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம். என்ன? சரி, என்னுடைய சரீரம் மூலமாக சரி, ஆனால் சாராள் மூலமாக குழந்தை பிறக்குமா என்ற சந்தேகம் அவனுக்கு இன்னும் இருந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம், நாம் சொல்கிறோம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று. ஆனால் அவன் முழுமை அடைந்தது எப்ப தெரியுங்களா? ஈசாக்கை பலி கொடுக்கும் பொழுதுதான் அவன் விசுவாசம் முழுமை அடைந்தது. அது வரைக்கும் அவன் விசுவாச பயணத்தில் பயணம் செய்து கொண்டே இருந்தான். அவன் எடுத்த உடனே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழைக்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் இல்லை. அன்றையிலிருந்து மாறிக்கொண்டே வந்தான். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பாக அவன் சிந்தனையை, அவன் எண்ணங்களை திருப்பிக் கொண்டே வந்தான். கர்த்தர் பக்கமாக திருப்பினான். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அது வரைக்கும் எலியேசர் மூலமாக, தமஸ்கு பட்டணம் எலியேசர் மூலமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று நினைத்தான். ஆண்டவர் இல்லை, உன் சரீரம் மூலமாக, உன் மூலமாக என்றவுடன் அவன் விசுவாசித்தான். பாருங்க 7ஆம் வசனம், அதே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. பின்னும் அவர் பரவாயில்ல படிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர், I am the Lord who brought you out of Ur Chaldees to give you this land. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த தேசத்தை உனக்கு கொடுக்க ஆண்டவர் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை உனக்கு கொடுக்க நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர், ஹல்லேலூயா. அங்கே மைக் இருக்கு, பக்கத்துலேயே மைக் இருக்கு பாரு. பாருங்க, சிந்தனை மட்டும் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நமக்கு கண்களும் திறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எல்லார்கிட்டையும். அதுதான் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. ரைட்டா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ சிந்தனை மட்டும் தான் திருப்பத்துக்கு செய்தியை பார்க்குறோம். இன்னொரு நாளைக்கு கண்களும் திறந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா, அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ பாருங்க, சிந்தனையை ஆண்டவர் திருப்ப சொல்கிறார்.
அவன் விசுவாசித்தான். 6ஆம் வசனம் படிங்க. அதே 15:6. 15:6 படிங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக கர்த்தர் விளங்க செய்தார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்ததுக்கு? ஆபிரகாம் விசுவாசித்தான். He believed. He started believing. என்ன he started believing? That through my body, என் மூலமாக தான், எலியேசர் இல்லை, தமஸ்கு பட்டணத்தின் என் மூலமாக தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோமே, உடனே அவன் சாராவிட நம்பி இருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. பாருங்க 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாமே, நீ விசுவாசித்த, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் எலியேசர் மூலமாக என்று நினைத்தாய். ஆண்டவர் உன்னை திருத்தினார். இல்லை, உன் சரீரம் மூலமாக. அப்போ ஆண்டவர் மேலே தப்பு இருக்கு போலகுது மாதிரி தான் இருக்கு வசனம். எப்படி இருப்ப பாருங்க, நம்ம யோசிப்போம். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கலாம், உன் மூலமாகவும் சாரா மூலமாகவும் தான் இது பிறக்கும் என்று வசனத்தை சொல்லிதான். ஒருவேளை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்திருப்பானோ என்னவோ தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் அன்றைக்கு சாராள் மூலமாக தான் இந்த குழந்தை ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை விசுவாசித்திருக்க வேண்டும். அவன் விசுவாச தந்தையாக இருந்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் அவன் படிப்படியாக ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, ஓ அப்படியா, என் மூலமா, அப்ப சரி ரைட்டு, அப்போ ஆகாரா, ஓகே, இப்படி ஒவ்வொரு அடியாக யோசிக்கிறான். ஹல்லேலூயா. நாமும் இப்படி தான் இருக்கிறோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கர்த்தரை முழுதுமாக உன் மூலமாக தான் இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாய் அழைக்க போகிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். இதை நீ விசுவாசிக்காமல் கர்த்தர் செய்வார், இதை கொடுத்துட்டாரா அப்போ ஓகே என்று சிறிய காரியங்களை வைத்து திருப்தியாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிறைவேற்றி விட்டாரா, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி விட்டாரா, ஓகே, எப்படி நிறைவேற்றினாரு, அந்த விஷயத்தை செஞ்சிட்டார். ஆனா இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையே, இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு இல்லையே, இதுல ஒரு போர்ஷன் வந்துடுச்சு, ஓகே, அது வரைக்கும் எனக்கு போதும். இல்லை, ஆண்டவர் சொல்வதை நாம் சரியாக அவர் வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். God is going to do miracles through you and through your family. உன் மூலமாகவும் உன் குடும்பம் மூலமாகவும் தான் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராள் மூலமாக கூட ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். இதை தான் நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்கிறோம் என்றால் உன் மூலமாக மட்டுமில்லை, உன்னுடைய கணவர் மூலமாக, உன் மூலமாக மட்டுமில்லை, உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, உன் மூலமாக மட்டுமில்லை, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஈவுகள் எல்லாரையும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயம் இதுதான். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அது சாராவுக்கும் பொருந்தும் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. A promise that God gave to Abraham includes Sarah in that covenant. உடன்படிக்கையில் அதுவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சிறிய நேரம் இருக்கிறது. இதில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்ப்போம். அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் கேட்கிறான். பாருங்க, 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எதினால் அறிவேன்? He is asking a question, Lord.
I thought it was Eliezer of Damascus. தமாஸ்கு எலியேசர் மூலமா நான் யோசித்தேன். ஆனால் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, என்னுடைய சரீரம் என்று, இதை எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையும் செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க, படிங்க அடுத்த வசனம், 9ஆம் வசனம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டு கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆடோ ஒரே ஒரு கண்ணுக்குட்டியோ இல்லை ஒரே ஒரு புறாவையோ இப்படி செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே தனித்தனியாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இப்போ யோசிக்கலாம், ஏதோ ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக ஏதோ எல்லாவற்றையும் வைத்து ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று நினைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தை அதில் பார்த்தால் படிங்க, முதலாவது என்ன சொன்னார், எந்த இதை சொன்னார் எடுத்துனார் அந்த 9ஆம் வசனத்துல, 3 வயது கிடாரியையும். இந்த 3 வயது கிடார் பார்த்தீங்க அப்படின்னா இது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், ஆண்டவர் இயேசுப்ப அந்த 3 வயது கிடாவை தான் இரத்த கிடா, ரெட் கலர்ல இருக்கிற கிடாவை தான் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வரும் நாளில் இந்த 3 வயது அந்த சிகப்பு ரெட் கலர்ல இருக்கிற அந்த கிடாவை பலி கொடுக்க போகிறார்கள். எப்பொழுது இது நடக்கிறதோ, எதற்காக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், 3ஆம் ஆலயத்தை கட்டுவதற்காக இஸ்ரவேலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். they are waiting to build the third temple. எப்பொழுது இந்த 3ஆம் ஆலயத்தின் பேச்சு வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் வந்துவிட்டார் வாசல் அருகே என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது, ஏன் ஆண்டவர் இந்த கடாவை வரவைத்தார், ஏன் இந்த கடாவை அங்கே வெட்டி பலி கொடு என்று சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக சொல்கிறார். பாருங்க, நாம் பார்ப்போம், படிங்க எண்ணாகமம் 19வது அதிகாரம், எண்ணாகமம் 19வது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இஸ்ரவேலருக்கு ஒரு கிடாவை எதற்காக, ஃபார் பியூரிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குவதற்கும், அட்டோன்மெண்ட் அங்கே பலி செலுத்துவதற்கும், பாவத்திற்காக பலி செலுத்துவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறது வசனத்தில். அன்றைக்கு எண்ணாகமத்தில் ஆண்டவர் அந்த வசனத்தை குறிப்பிட்டார். இங்கே ஆபிரகாமிடத்தில் ஒரு கெடாவை முதலாவது வெட்டு என்று பலி கொடு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை அங்கே காட்டுகிறார். ஆபிரகாமே, நீ யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல யோசிக்கிற. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறோம். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருப்போம், அவர் மேல் அன்பு வைத்திருப்போம், அவர் மேல் பாசம், கிறிஸ்தவர்களாக இருந்து வேதத்தை படிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் நம்ம விசுவாசம் ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமோ அவ்வளவுதான் ஆண்டவர் அதை செய்ய சித்தமாக இருக்கிறார். நீ இவ்வளவுதான் யோசித்தேனா அவ்வளவுதான் செய்வார், நீ இவ்வளவு யோசித்தேனா அவ்வளவும் செய்வார், அதற்கு மேலேயும் ஆண்டவர் செய்வார். அதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கெடாவை அன்றைக்கு ஆண்டவர் எடுத்துன்னு வந்து இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக, ஆபிரகாம் இது ஏன் செய்ய சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் மூலமாக பிறக்க வேண்டும், இந்த சந்ததி மூலமாக பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உன் மூலமாக, சாராள் மூலமாக பிறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டு பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த வெள்ளாட்டு கடாவின் ரத்தம்,
இப்போ தேடி இருக்குது சிகப்பு அந்த கடா. பாருங்க, இதை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதன் ரத்தம் ஒருத்தரை பரிசுத்தமாக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை எவ்வளவாய் பரிசுத்தமும் எவ்வளவாய் நீதியாகவும் மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது, முதலாவது ஒரு கெடாவை கொண்டு வா. இது எதற்கு அடையாளம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவத்திற்காக மரித்ததும் அவர் பரிசுத்தமாக்குவதற்கும் அடையாளமாக இருந்தது. இரண்டாம் ஒரு காரியத்தை நான் சீக்கிரமாக இன்னும் இதை பற்றி பேசலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதனால் அடுத்ததாக என்ன சொன்னார், அடுத்தது என்ன பலி கொடுக்க சொன்னார்? அந்த 15ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தில் ஒரு கெடாவை சொன்னார். அதுக்கப்புறம் 3 வயது ஆடு. கரெக்டா இல்லையா? நீங்க அந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பக்கமாக. ஏன்னா திருப்பி மறுபடியும் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டு குட்டி. பாருங்க, இந்த வெள்ளாட்டு குட்டியை ஆண்டவர் எதற்காக கொடுக்க சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை ஆடு பார்த்தீங்கன்னா எதற்காக என்றால், இந்த 3 வயது ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் நமக்காக ஒரு வெள்ளை ஆட்டுக்குட்டியாக அவர் பலி கொடுத்தார், ஒரு செம்மறியாக பலி கொடுத்தார் என்பதை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை அடையாளம் காட்டுவதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ரெவலேஷன் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ற வசனம் இருக்கும், அழகாக இருக்கும். அடிக்கப்பட்ட ஆட்டு, அப்போ ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்கே அடையாளம் காட்டுகிறார். ஹல்லேலூயா. இது ஏன் ஒவ்வொன்றா ஒரு கடாவை சொல்றாரு, அதற்கப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியை சொல்றாரு என்றால், அடையாளம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் படித்து, நீங்கள் வீட்டில் போய் படித்து இதை ஒவ்வொன்றையும் பாருங்கள், ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல், ஒவ்வொரு செய்தி இருக்கிறது. ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்கிறது, ஒவ்வொரு மெசேஜ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அதை அடையாளம் காட்டுவதற்காக தான். படிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, ஆண்டவர் நமக்காக. அப்ப என்ன நடந்தது? இந்த ஆட்டுக்குட்டி மேலே எல்லா பாவமும் சுமக்கப்பட்டது. பாவம் அறியாமல் இருந்த ஆட்டுக்குட்டி மேலே ஆண்டவர் எல்லா பாவங்களையும் சுமந்தார். இதை தான் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் மூலமாக பிறக்க வேண்டும், அவர் அடிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், எல்லா பாவங்களும் அந்த தேவ ஆட்டுக்குட்டி மேலே வைக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அங்கே அடையாளம் காட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிங்க, அடுத்த படிங்க, நேரம் இல்லாத வேகமாக போகிறேன் நான். அடுத்தது என்ன பலி கொடுக்க சொன்னார்? 3 வயது கடா 1, ஆட்டுக்குட்டி 1, ஆட்டுக்கடா. 3 வயது ஆட்டுக்கடா அப்படின்னா ராம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ராம்னு போட்டிருக்கோம், ஆட்டுக்கடா. பாருங்க, ஒவ்வொன்றாய் ஆண்டவர் பிரித்து இங்கே சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பலி கொடுத்துருக்கலாமே, ஒரே ஒரு கடாவை கொடுத்துருக்கலாமே, ஒரே ஒரு 3 வயது ஆடை கொடுத்துருக்கலாமே, ஏன் தனித்தனியாக ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார் என்றால், ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. இது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒரு சப்ஸ்டியூஷன், அதாவது உனக்கு பதிலாக நான் மரிக்கிறேன், உனக்கு பதிலாக உன் பாவங்களை சுமப்பதற்கு நான் மரிக்கிறேன், நீ செய்த தவறுகளை நான் சுமக்கிறேன், உனக்கு பதிலாக நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாம், இந்த உலகத்தின் பாவம் என் மேலே சுமக்கப்பட்டிருக்கிறது என்ற அடையாளத்திற்காக தான்
இந்த 3 வயது ஆடை ஆண்டவர் காட்ட சொன்னார். ஆண்டவர் அன்றே பலி கொடுக்க சொன்னார். படிங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்த பொழுது தேவ தூதன் வந்து தடுத்த பொழுது அங்கே மாறுதலாக சப்ஸ்டிடியூஷன், instead of Isaac somebody else has to be அங்கே sacrificed, அங்கே கொடுக்கப்பட வேண்டும். யார் என்று பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அங்கே பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை he provided. யாருக்கு பதிலாக? ஈசாக்குக்கு பதிலாக. அப்ப இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் எதை அடையாளப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து உனக்கு பதிலாக பாவத்தை சுமந்தார். உனக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். உன் பாவங்களை ஆண்டவர் உனக்கு பதிலாக அவர் சுமந்தார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு சப்ஸ்டிடியூஷனை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். வேகமாக போகலாம், நேரம் இல்லை. கடைசியாக வேற என்ன பலி கொடுக்க சொன்னாரு? 3 வயது, அதுக்கப்புறம் புறா குஞ்சும். ஹல்லேலூயா. இதில் இந்த வசனங்கள் நாம் படிக்க போவதில்லை. ஆனால் இதன் மூலமாக ஆண்டவர் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆலயத்திற்கு போகும் பொழுது ஒரு புறாவை தான் ஆண்டவருக்கு பலி கொடுக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அவருக்கு ஆட்டுக்கடாவோ இல்லை கடாரையோ இல்லை ஒரு ஆடோ இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியோ எதுவுமே அங்கே பலி கொடுக்க முடியவில்லை அவர்களால். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புறா குஞ்சை தான் அங்கே பலி கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பொதுவாக எல்லாருக்குமே, எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக எல்லாருக்குமே, ஏழை பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி, இவர்கள் அவர்கள் என்று இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்று கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவராய் இருக்கிறார். அவர் பொதுவாக பலியாக அங்கே கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதேதான் நாம் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு ஆண்டவர் இதெல்லாம் பலி கொடுங்கன்னு சொன்னார். பெரிய சத்தியத்தை நான் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேரம் இல்லாததால். ஆனால் நீங்கள் போய் வீட்டில் படித்து பாருங்க, கர்த்தர் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்று. ஆண்டவர் வார்த்தை மூலமாக உங்களை விடுவிப்பார். முக்கியமாக இன்னைக்கு தெரிந்து கொள்வோம், அந்த டமாஸ்கு பட்டணத்தின் மூலமாக நாம் சிந்தனையை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் விசுவாசம் அடிப்படையில். நீ விசுவாசிக்கிறாய், ஆனால் சரியாக புரிந்து கொள் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள். நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமும் சேர்ந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகும் காரியத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். நீ விசுவாசித்தால், நீ அப்படியே வேதத்தை விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. praise God. ஹல்லேலூயா. praise God. praise the Lord. ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த
பரிசுத்தரே. ஆண்டவரே தேவரீர், உம்முடைய வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கத்தாவே தேவரீர், நாங்கள் அப்பா எங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை தாங்க தேவரீர். தவறான சிந்தனைகளை அப்பா கத்தாவே நாங்கள் அப்பா உன்னும் கத்தாவே உண்மை நெருங்கி பழக, இன்னும் உங்கள் ஃபெல்லோஷிப் உங்களோட நெருங்கி பழக தேவரீர், இன்னும் ஐக்கியத்தில் இன்னும் பலப்படுத்த நீர் கிருபை தாங்கள. எங்களை மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தையும் அப்பா தேவரீர் ஒரு பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், எங்கள் மூலமாக தேவரீர் தேசங்களுக்கு கத்தாவே தேவரீர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே தேவரீர். இந்த நாளில் கூட கத்தாய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக க்ஷபிக்கிறோம். நன்றி. வார்த்தையை கேட்டவர்கள் விடுதலை பெறுவாராக. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு நிற்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.